Hello Javans, welcome to Modern Vlogs 2025 PC cut off பார்க்க போகிறோம், கேஸ்ட் வைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறம் ஓப்பன் கோட்டா இந்த மாதிரி கட்டியிருக்கான எம்பிசி பிசி ஜென்ரல் பிசிஎம் எஸ்டிஎஸ்சியை பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து 2022 23 இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து நான் கரெக்டாக சொல்ல போகிறேன். சும்மா வந்து என்ன நான் சொல்ல போகிறதில்ல. சில அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா 56 இருந்தால் போதும், 57 இருந்தால் போதும், ஃபிசிக்கல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது சுத்த பொய், சரிங்களா? அது உங்களுக்கு அட்மிஷன் போட்டு சொல்கிறாங்க, அட்மிஷன் போட சொல்கிறாங்க, நம்பிடாதீங்க. ஓகேவா? இப்போ வந்து 2022 பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப், ஃபிசிக்கல் போவீங்க இல்லையா, ஃபிசிக்கல் போகிறதுக்கு 58. 2023 ஃபிசிக்கல் போகிறதுக்கு 59. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா 2022 உங்களுக்கு எக்ஸாமாக விளாண்டுருக்கு 58 + 24 = 82. போலீஸ் கிடச்சிதா? இல்லை. ஜாபு கிடைக்கல, வேஸ்ட், அவ்வளோ முடிஞ்சிச்சு. எப்போ கிடச்சிது? 2022 61 போட்டு + 24 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஜாப், போலீஸ் ஆகிட்டீங்க நீங்கள். இதுதான் கொஞ்சம் கரெக்டாக பரவாயில்ல, சரிங்களா? இது 2023 59 இருந்து 24 போட்டிங்க அப்படின்னா 83 ஜாப் இல்லை. 2023 60 போட்டு 24 போட்டு வாய்ப்பில்லை. அதே 61 24 85. அப்போ கட் ஆஃபை விட 2 மார்க்கு எக்ஸ்ட்ரா இருந்தால் மட்டும்தான் உங்களை உள்ளே போக முடியும். இது வந்து உங்களுக்கு எக்ஸாமில் இருக்கலாம், இல்லை என்சிசியில் இருக்கலாம், இல்லை ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். ஆனால் 2 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கணும். இது 22 3 மார்க் எக்ஸ்ட்ரா இருந்திருக்கு. 3 மார்க் எக்ஸ்ட்ரா தான் உங்களை போக முடியுது, இல்லை அப்படின்னா முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 2022 58 எடுத்து + 2 மார்க் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இருந்து + 24 போட்டுங்க, 60, ஒரு 84 தான் முடிஞ்சது. ஓவராலில் 1 மார்க்கில் வெளியே போயிட்டீங்க. இதுவும் வாய்ப்பு இல்லை. அதான் சொல்கிறேனே, உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் மார்க்கு ரொம்ப 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 முக்கியம். பிசியில் 2025 எக்ஸாம் மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் இதில் 60 இருந்தாலுமே சொல்கிறேன், இதே வந்து கம்மியாக சொல்லியிருக்கேன், சரிங்களா? மேபி அதிகமாக சான்ஸ் இருக்குது. இது இருந்தால் வாங்க முடியுமானா டவுட்டு தான். ஆனால் பிசி எம்பிசி எஸ்சி இவங்களை தவிர்த்து 60க்கு கீழ் பிலோ 60 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். பிசி எம்பிசி எஸ்சி கோட்டா இவங்கெல்லாம் வந்து ஓப்பன் கோட்டாவில் இருந்தீங்க அப்படின்னா 60+ இருந்தால் மட்டும்தான் 24 போட்டிங்க அப்படின்னா உள்ளே போக முடியும். மற்றபடி போக வாய்ப்பே இல்லை. இதுவாக ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்க அப்படின்னா வெறும் 50 இருந்தாலே போதும், நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஜாப் கன்ஃபார்ம். 74 ஓவரால் வந்து மேபி ஒரு 79 வரலாம், 78 வரலாம். அதனால் நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா எத்தனை இருந்தால் உள்ளே போகலாம் அப்படின்னா 53 இருந்தால், 53 இல்லை 52 இருந்தால் உள்ளே போயிடலாம். 52 + 24 76. இது வந்து சொல்கிறேன், துறையாக சொல்கிறேன். ஆனால் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா பொறுத்தளவுக்கு கட் ஆஃப் லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா 78 வந்திருக்கு ஓவராலில். ஸோ பார்த்துக்குங்க, எப்படி இருந்தால் நீங்கள் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்த்துக்குங்க. 54 24 24 78. அப்போது 54 இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா நீங்கள் ஃபிசிக்கல் தைரியமாக பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு கம்மியாக இருந்தீங்க அப்படின்னா
52, 51 இருந்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் 2 மார்க்கு, அதுலேயும் வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுவே பிசிஎம் நீங்களாம் வந்து 48 இருந்தாலே போதும், ஃபிசிக்கல் ஆரம்பிச்சிடலாம். 2025 சொல்கிறேன், 2025க்கு. ஸோ 72 ஆமாம் 72 கன்ஃபார்ம் மேலே உங்களுக்கு, எந்த மாற்றமும் இல்லை. ஸோ எஸ்டிலாம் இன்னும் ரொம்ப கம்மியாக சொல்லலாம். எஸ்டிலாம் வந்து பிசிஎம்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்களாம் வந்து ஒரு 55 இருந்தால் போதும், 55 இருந்தால் போதும் கன்ஃபார்ம் மேலே உங்களுக்கு. அப்புறம் வேறு சொல்லணுன்னா ஜென்ரல் இருப்பாங்க இல்லையா, பிசி இல்லாமல் எம்பிசி இல்லாமல் பிசிஎம் சிஎஸ்சி இல்லாமல் இருப்பாங்க. அவங்களாம் வந்து 63 இருந்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா விட்டு எஸ்ஐக்கு படிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்களா? இது இல்லை அப்படின்னா எஸ்ஐக்கு படிங்க. ஓகே, எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி 2022, 23 இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் வந்து நான் வந்து 2025 கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஓகேவா? பிசி கரெக்டாக சொல்லியிருக்கேன். ஏதோ வந்து சும்மா ஏதோ கேட்டு சொல்லலை, எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையாக குழப்பிக்காமல் சொல்கிறேன். குழப்பிக்காதீங்க போட்டு, இதுதான் உண்மை. டைம் வேஸ்ட் பண்ணுவானா சொல்கிறேன். எல்லாம் வந்து ரொம்ப பேர் வந்து வருமா வராதான் சொல்லிட்டு உட்காந்துருப்பீங்க. கன்ஃபார்ம் இதான் உண்மை. ஓவரால் போயிட்டுனா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஃபிசிக்கல் பண்ணி முதல்ல போயிட்டு செலவு பண்ணி நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி போய் விட்டிங்க அப்படின்னா முடிஞ்சுது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு நினச்சி பாருங்கள். எக்ஸாம் வந்து 60 மார்க்கு போட்டு ஃபிசிக்கல் 20 போட்டு ஓவரால் கிடைக்கல அப்படின்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த வழி எனக்கு தெரியும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன், நீங்கள் 60+ இருந்தால் மட்டும் ஃபிசிக்கல் பண்ணுங்கள். இல்லை ரன்னிங் மட்டும் போங்க, கட் ஆஃப் வரட்டும் பார்த்துக்கலாம். ஓகேவா? மற்ற கேஷ் எல்லாமே வந்து 58 இருந்தாலே, எக்ஸாம் சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், 58, 55க்கு மேலே இருந்தாலே பிலோ 55, 60 இருந்தாலே நீங்கள் ஃபிசிக்கல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை, எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, ஃபயர்மேன்லாம் வந்து 91 லாஸ்ட்டு கட் ஆஃப், அதான் ரொம்ப ரொம்ப அதிகம் கட் ஆஃபு. ஸோ அதனால் சொல்கிறேன், 63 இருக்குன்னு அவங்களாம் 63 இருந்தது கூட வாய்ப்பு இல்லை. 87 தான் வருது. இது ஜெயிலானுக்கே வந்து 88. அப்போ பார்த்துக்குங்க, 67 மார்க் 24 60 தான் இது ஃபயருக்கே போகலாம். பார்த்துக்கிங்களா? ஃபயர்லாம் நீங்கள் போனால ஜஸ்ட் வந்து டிஎஸ்பி ஆனால் போதும், போலீஸ் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். 67 எங்கே இருக்குது? 70க்கு 67. இது இப்போ தான் ஃபயர். இவங்களாம் விஏஓ படிக்கிறாங்க இல்லையா, அவங்க குரூப் 4 அவங்க வேணால் வாய்ப்பு இருக்குது. பிசிக்குன்னு படிக்கிறவங்க டிஎஸ்பி ஆனால் போதும்னா 60+ இருந்து தான் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எம்பிசி, பிசி, எஸ்சி ஸ்போர்ட்ஸ் இல்லாமல் சொல்கிறேன். ஸ்போர்ட்ஸ் பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மார்க் கம்மியாக வரும். அவங்க வந்து உள்ளே போயிடுவாங்க, அடித்து பிடிச்சி போயிடுவாங்க. நார்மலாக ஓப்பன் கொண்டா இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், புரிஞ்சுங்க. அடுத்த உமனுக்கு போடுறேன். அது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிருக்கேன். ஏதோ அவங்க சொல்கிறாங்க பிடிச்சி போடல. நிறைய அகாடமி வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கல் அட்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் அட்மிஷனுக்காக ஃபிசிக்கல் 1000 ரூபா இதை மேபி வாங்கிறதுக்கு அட்மிஷன் போகிறதுக்கு உங்களை கூப்பிடலாம். ஆனால் இதை நம்பி போயிடாதீங்க. நீங்களே ஓனாக பண்ணுங்கள். ரன்னிங் மட்டும் போங்க. ரோட்டில் ஓடுங்க, கிரவுண்டில் ஏதாச்சும் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் இல்லையா, ஓடுங்க. ஃபிசிக்கல் கட் ஆஃப் வரட்டும். இன்னும் ஒரு டிசம்பர் 9 வந்துடும். கண்டிப்பாக டிசம்பர் 10 வந்துடும். 1 மந்த் தான் கேப் இருப்பாங்க. ஸோ அதனால் ஃபிசிக்கல் ரொம்ப சீக்கிரமாக வச்சுருவாங்க. அதனால் வந்து சொல்லிட்டேன், திரும்ப சொல்ல விரும்பல. ஸோ தேங்க்யூ. சேஃபாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த். பாய்.